வெல்கம் டு வைபர் வாய்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு வந்து இன்னைக்கு அரங்கத்திற்கு யாரும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை வைத்தியர்னே சொல்லலாம். அண்ணன் பேரு திரு எஸ் ராமர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்ண்ணா. அதாவது சமீப காலமாக வந்து அலோபதி முறையில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா அலோபதி இங்கிலீஷ் மெடிசனை வந்து நாடி போறாங்க. ஆனா நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட சித்த வைத்திய முறைகளாகட்டும் சரி, மூலிகை வைத்தியங்களாகட்டும் சரி, அதோட விழிப்புணர்வு வந்து குறைவா தான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சில மருந்துகள்லாம் இருக்கு. சில நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம சித்த வைத்திய முறையில வந்து எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்கு, மூலிகைகள் இருக்கு. இதை பத்தியே மத்திய அரசு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு துறையை நிறுவி இப்ப பாத்தீங்கன்னா 20 நாட்களுக்கு முன்னாக ஓலைச்சுவடிகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்ய காலம் வேணும்னு சொல்லிட்டு ஓப்பனா கவர்மெண்டே டிக்ளரே பண்ணியிருந்தாங்க. அதாவது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஓலைச்சுவடிகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்ய ஆட்கள் வேணும். அந்த ஓலைச்சுவடியில பாத்தீங்க அப்படின்னா அந்த மூலிகை குறிப்புகள் இருக்கு, அதை எடுத்து சொல்லணுன்றதுக்காக வந்து ஒரு சுற்றறிக்கை விட்டு ஆட்கள் எடுக்கணும்னு சுற்றறிக்கை விட்டாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது அரசாங்கம் வந்து மூலிகை, அதாவது சித்த மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஆனா மக்களுக்கு வந்து அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. இப்ப ஆங்கில மீடியம் மருந்துகள் பாத்தீங்கன்னா உடனே டக்குன்னு சரியா இருக்கு. இப்ப நீங்க தலைவலின்னு பாத்தீங்கன்னா சில மெடிசின்ஸ் வந்து மத்திய அரசால தடை செய்யப்பட்ட மெடிசின்ஸ் வந்து இப்ப பரவலா அது வந்து எல்லா கடையிலும் பரவி காணப்படுது. உதாரணத்துக்கு தெரியும், அந்த மருந்துகள் பேர் சொல்ல விரும்பல. முதல்ல மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட மருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெடிசன் மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்குது. ஆனா அதே இது சித்த மருத்துவ முறையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட தீர்வு, அதாவது அந்த காக்கும், அதாவது அந்த என்ன சொல்றது, ரெக்கவர் பண்ற டைம் டிலே ஆகுமே தவிர ஆனா அதுக்கப்புறம் வராது ஹோமியோபதி சித்தமதி இதெல்லாம். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கல்லடைப்புன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் கல்லடைப்பு பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி ஒரு விளக்கத்தை நீங்க வந்து நேரில் சொல்லுங்க. கல்லடைப்புன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா டைமுக்கு வந்து யூரின் போகாது, டைமுக்கு வந்து பாத்ரூம் மற்ற இது போகாம இருக்கிறது. அது நேரம் ஆக என்ன ஆகும் சொன்னாக்கா வந்து அது ஃபில்டர் ஆகாம அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து கல் தங்கிருது. ஓகே, அது கல் அப்புறம் இல்ல நம்ம விருப்பப்பட்ட நேரங்கள்ல நம்ம பாத்ரூம் போனா பாத்ரூம் வராது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா சிறுநீர் நம்ம வந்து அது வர்றதுக்கு முன்னதான் அந்த போயிடணும். அதை வந்து அடக்கி வைக்க கூடாது. எதையுமே வந்து அடக்கி வைக்க கூடாது. அதாவது பசி அடக்கூடாது, மலத்தை அடக்கூடாது, ஜலத்தை அடக்கூடாது, கோவத்தை அடக்கக்கூடாது, தூக்கத்தை அடக்கக்கூடாது. இது எல்லாம் வந்து அடக்கக்கூடாது. அடக்கும் போது அது எதிர்வினையாற்றதான் வந்து சொல்லப்படுது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு தீர்வு வந்து இதுல இருந்து நம்ம வந்து நோயை வந்து வெளியேறணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ஏகப்பட்ட மூலிகை வந்து வைத்தியர்களால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மிருகங்கள்கிட்ட இருந்து நாம வந்து கண்டெடுக்கப்பட்டு எடுத்திருக்கோம். அதுல வந்து ஆணை நெருஞ்சின்றது ஒண்ணு. அது ஆணை நெருஞ்சின்னு எப்படி பேர் வந்ததுன்னு சொன்னாக்கா வந்து ஆமா, ஆணை வணங்கின்னு சொல்லுவாங்க, ஆணை நெருஞ்சின்னு சொல்லுவாங்க, நெருஞ்சின்னு சொல்லுவாங்க. நெருஞ்சியில வந்து 3 வகையான நெருஞ்சி இருக்கு. ஒண்ணு சிறு நெருஞ்சி, பெருநெருஞ்சி, செந்நெருஞ்சி. அதாவது அதுல வந்து அந்த காயில வந்து இதே இருக்காது, முள்ளே இருக்காது, அது ரோட்டு மேலதான் கிடக்கும். இன்னொன்னு வந்து சிறு நெருஞ்சில முள்ளு இருக்கும். அதுலயே பெருநெருஞ்சி பார்த்தோம்னு சொன்னாக்கா செடியா, குத்து செடியா இருக்கும். அதை பார்த்தா காய் பெருசா இருக்கும். நெருஞ்சில இவ்வளவு வகைகள் இருக்கு. ஆமா, கல்லடைப்புக்கு நீங்க சொல்ற மூணையுமே பயன்படுத்தலாம். மூணுமே பயன்படுத்துறேன். ஆனா இதுல வந்து ஃபேவரா இருக்கிறது நல்ல நடப்புல நான் வந்து என் அனுபவங்கள்ல வந்து கொடுத்தது பெருநெருஞ்சி, ஆன நெருஞ்சின்னு சொல்லுவாங்க. வயல்வெளியில கிடைக்கிற சொல்றீங்களா இல்ல அது தனிப்பட்ட தேடி போகணும்? வயல்வெளியில தான் அது இருக்கும், ரோட்டு மேலே இருக்கும். வயல்வெளியில மஞ்சள் கலர் பூத்துருக்குமே, அதேதான். சிறு நெருஞ்சின்னு சொன்னாக்கா அதுலயும் மஞ்சள் கலர் இருக்கு. ஆனா சிறு அளவுல பூக்கும், அது பெரிய அளவுல பூக்கும், பெரிய காயா இருக்கும். அதை வந்து ஒரு காலங்கள்ல யானைகளுக்கு தண்ணி கிடைக்காத போது அந்த யானை நெருஞ்சிய அதை வந்து சாப்பிட்டு தன்னுடைய தண்ணியுடைய தாகத்தை போக்கினதாக வரலாறு சொல்லுது. அதனாலதான் வந்து அதுக்கு வந்து யானை நெருஞ்சின்னு வந்தது. அதே மாதிரி யானை வணங்கின்றத வந்தது. மூலிகைக்கான வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதன் பிறகுதான் வந்து சரி இந்த யானை வந்து குடிச்சிருக்கு அப்படின்னால வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து சித்தர்கள் வந்து அதை வந்து பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போதுல அந்த கல்லடைப்பு வந்து இந்த சைடு வந்து அடைப்பு ஏற்படும் போது அதை குடிச்சாக்கா உடல்ல உஷ்ணம் தனியா
அந்த கல் வந்து சிறுக சிறுக வெளியேறும்ன்றத நம்ம கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். நான் வைத்தியம் பார்த்து அவங்க வந்து குணமாக்கியிருக்காங்க. அது போக வந்து பல மூலிகைகளும் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த யானை நெருஞ்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த யானை நெருஞ்சி இதை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று மெயின் வந்து கல்லடப்பு, ரெண்டாவது பெண்களுக்கு வெள்ளப்படுது, உஷ்ணத்தால வரக்கூடிய வெள்ளப்படுது, அது மருந்து, மூணாவது அல்சர், தீராத நோய் அல்சர், வயிற்றுக்குள்ள இருக்கிற அல்சர் வந்து இழங்கிருது, நாலாவது வந்து உடல்ல உஷ்ணம் கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவரி ஆகிருது, பசியின்மை இல்லாம இருக்கிறவங்களுக்கு பசியை தூண்டிடுது. சூப்பர். அந்த மலை குடல்ல வந்து தங்கி இருக்கிறது கழிவுகளை பூரா வந்து வகுத்தால போகாது, எதுவும் போகாது. ஆனா அப்படியே விழுவிழுப்பு அந்த தண்ணி இருக்கிறதுனால, அந்த விழுவிழுப்பு தன்மை அதுல இருக்கிறதுனால அப்படியே வந்து மலைக்குடல்ல இருந்து வெளியேறும். இவ்வளவு விஷயங்களும் ஆன நெருஞ்சின்ற இருக்கு. ஆமா, அது எப்படி தயார் பண்றது, எப்படி அதெல்லாம் வந்து சீக்கிரம் அந்த விஷயங்கள் தயாரிப்பு முறை அது வந்து இருக்கு. பக்குவமா செய்யணும். ஆனா சைடு எஃபெக்ட் கிடையாது. அது இந்த விதத்துலயும் சைடு எஃபெக்ட் கிடையாது. அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே மெண்டு சாப்பிடலாம். சாப்பிட விரும்புனீங்கன்னா மெண்டு சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னாக்கா வந்து தண்ணியில கலந்து முள்ள அதை வந்து இடிச்சு அதை வந்து போட்டு நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த தண்ணியை வந்து கசக்கி அப்படி புளிஞ்சோம்னு சொன்னாக்கா விழுண்டு அந்த நீரை மிக்ஸ் பண்ணாம விரும்பினாம அடிச்சு அதை புளிச்சு அப்படியே சாப்பிட சொல்றீங்க? நீரை கலக்கணும். அளவு எல்லாம் இருக்கா? இல்ல அளவுகள் வந்து ஒரு குடிக்கிற அளவுக்கான அளவுகள் வந்து 1/2 லிட்டர் தண்ணி. 1/2 லிட்டர் தண்ணி ஒரு 30 ஆனை இஞ்சியை போட்டு நச்சு இது பண்ணலாமா? இலைய போட்டுக்கலாம், காய போட்டுக்கலாம், வேரோட போட்டு பிசைஞ்சுக்கலாம், அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நீங்க சொல்றது போல ஆனை இஞ்சின்ற ஒரு சிறு அந்த மூலிகை செடியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணற்ற வியாதிகளை குணப்படுத்துற மருந்து. சர்க்கரைக்கு அதுதான் மருந்து. சர்க்கரை நோய்க்கும், பிரஷருக்கு அதான் மருந்து, கண் நோய்க்கு அதான் மருந்து. உடல் உஷ்ணம் தனியும் போதுல ஆட்டோமேட்டிக்கா கண் வந்து கிளார அடிக்கிறது, அந்த மேக நீரானது அப்படியே வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நெருஞ்சி எங்க தேடி பிடிக்க வேண்டியது. முன்னெல்லாம் எங்க வளர்ந்து கிடக்கும். அது பவுடரா விற்கிது கடையில. அது பவுடரா விற்கிது. இல்ல நீங்க வந்து பவுடரா விற்கிது. சில இதுகள்ல வந்து அவங்க வந்து லிக்விடா வந்து தயாரிச்சு அவங்க வந்து டானிக்க மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க மருந்து செஞ்சு கொடுக்குறீங்க? நான் மருந்து வந்து அப்பக்கப்ப வர்றவங்களுக்கு மாத்திரம் மருந்தை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். மற்றபடி வந்து அவங்ககிட்ட இருந்து நான் காசு வாங்கினேன். காசு கொடுப்பாங்க. ஆனா வந்து புத்தகத்தின் வழியாக படிச்சதுனால வந்து அவங்ககிட்ட நான் காசு வாங்கிட்டேன். துறை சம்பந்தமா படிக்கல, இருந்தாலும் புத்தகம் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு ஆர்வம் இருக்கனால கத்துக்கிட்டேன். அதை முழுமை வெற்றி அடைஞ்சிருக்கேன். சூப்பரா. இது இப்போதைக்கு நான் செஞ்சு முடிச்சேன். அனுபவங்கள்ல கிடைச்ச எனக்கு கல்லடப்பு வந்து இந்த வேலையை நான் செஞ்சேன். சூப்பர். அதாவது பாத்தீங்க அப்படின்னா திரு எஸ். ராமர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அது துறை சம்பந்தமா படிக்கல, புத்தகங்கள் படிச்சுட்டு அதுல அவர் முழுமையா கத்துக்கிட்டு சில விஷயங்களை சொல்லி அவரே சக்சஸ் பண்ணியிருக்காரு, சில விஷயம் சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற நல்ல தகவலை அடிக்கடி மறந்து சொல்லுவாரு. அது வரையும் நன்றி தர்ஜி. நன்றிங்க. நன்றி.